بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا. قال رسول الله صلى الله عليه وسلم: الصدقة بعشر أمثالها والقرض ب18. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசியிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியோர்களே, மார்க்கம் எந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறதோ அவை அனைத்தையும் கடைசி மூச்சு வரை இடைவிடாமல் கடைபிடித்து வாழ்வதற்கும், எந்த விஷயங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் முழுமையாக தவிர்த்து விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, நாம் எல்லாம் ரமலானை எதிர்நோக்கியவர்களாக, ரமலான் எப்போது வரும், நல்லமல் அதிகமாக புரிவோம், அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறுவோம் என்ற ஏக்கத்தோடும் ஆவலோடும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய ஆசையை நிறைவேற்றி தந்தருள்வானாக. நாம் அதற்காக வேண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் துஆக்களையும் அங்கீகரித்து தந்தருள்வானாக. ரமலானை அடைந்து முழுமையாக அமல் செய்வதற்குண்டான எல்லா விதமான சூழல்களையும் சாதகமாக ஆக்கி முழுமையான ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, மிக வேகமாக காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரஜப் ஆரம்பித்தவுடன் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்ற துஆவை ஆரம்பித்தோம். இப்பொழுது ஷஅபானிலே பகுதியை நாம் நெருங்கிவிட்டோம். இன்னும் சில தினங்களில் ரமலானை அடைய இருக்கிறோம். இவ்வாறு காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலம் நமக்கு உணர்த்துவது, சொல்லுவது என்னவென்றால், நான் யாருக்காக வேண்டியும் காத்திருக்கப் போவதில்லை, என்னை அடைகிற போதே நீங்கள் முறையாக பயன்படுத்தி உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று காலம் நமக்கு உணர்த்துகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்களாம், நாம் எதற்காக வேண்டியும் கவலைப்படுவதில்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைகிற போது என்னுடைய ஆயுளில் ஒரு நாள் கழிந்து விட்டது, ஆனால் என்னுடைய அமல் இன்னும் அதிகமாகவில்லை என்று கை சேதப்படுவார்களாம். நம்முடைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டே இருக்கிறது. நாம் இந்த எண்ணத்தை நம்மிடத்திலே கொண்டிருக்கிறோமா, இதை நினைத்து கைசேதப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒரு முஃமின் கடந்துவிட்ட நேற்றைய நாள், இன்றைய நாள், வரக்கூடிய நாளைய தினம் மூன்றையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒருவருக்கு நேற்றைய தினமும் இன்றைய தினம் ஒரே மாதிரி கழிந்தால் அவர் ஏமாளி. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தில் பாவம் அதிகமாகிவிட்டால் அவர் கைசேதத்திற்குரியவர் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள். இந்த எண்ணத்தோடு ரமலானை நாம் நெருங்குகிற போது கடந்த ஆண்டு ரமலான் மாதத்தையும் வரக்கூடிய ரமலான் மாதத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கழிந்துவிட்ட கடந்த ரமலானில் நாம் எத்தனையோ நன்மைகளை செய்ய முடியாமல் இருந்திருப்போம். அப்போது நாம் நினைத்திருப்போம், இந்த ரமலான் போயிடுச்சு, வரக்கூடிய ரமலானில் கண்டிப்பாக நான் அதை முழுமையாக பயன்படுத்துவேன், அதில் இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று நம்மில் எத்தனையோ பேர் எண்ணி இருப்போம். கடந்த ஆண்டில் கைசேதப்பட்ட நாம் அந்த கைசேதத்தை வரக்கூடிய ரமலானில் கைசேதப்படாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சூரா முஸ்ஸம்மிலுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் ஒரு 6 விஷயங்களை சொல்லுகிறான். அதன்படி நம்முடைய நேர காலத்தை, நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய எஞ்சிய நாட்களிலும் ரமலானிலும் கண்டிப்பாக நாம் முழுமையான திருப்தியோடு அமல்களை அமைத்துக் கொள்ள முடியும். அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின்ஹு வ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸக்கா வ அக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. கடமையான தொழுகையை தொழுவதற்கும், உபரியான வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கும், ஜகாத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கும், தான தர்மங்களை அதிகப்படுத்துவதற்கும்,
நாளை மறுமைக்காக வேண்டி நாம் என்ன சேர்த்து வைத்தாலும் அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு என்ற நம்பிக்கையையும் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வதையும் இந்த 6 விஷயங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதை பற்றி இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வஅகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இது எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு அடியானுக்கும் கட்டாய கடமை. அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பினருக்கும் கடமை. இது கட்டாயமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும். தொழுகை அப்படிங்கிறது எப்படி நாம் அணுகணும்? தொழுகை அப்படிங்கிறது ஒரு அடியானை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அடியான் கஷ்டமான நேரத்தில் அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுகிறார், வளமான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் வழிகாட்டுதலை தேடுகிறார். இதுதான் தொழுகை. மற்ற எல்லா காரியங்களுக்கும் வெளிரங்கமான ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பாக ஒருவர் படிக்கிறார், சம்பாதிக்கிறார், பயணம் செய்கிறார், அனைத்துக்கும் வெளிரங்கமான ஒரு காரணம் இருக்கும். ஒரு அடியார் தொழுகிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவருடைய சுய விருப்பத்தோடு மட்டும்தான் அதை நிறைவேற்றுகிறார். வேறு எந்த விதமான நிர்பந்தமோ வெளிரங்கமான காரணமோ கிடையாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம், அவருடைய சுய விருப்பம் இதுதான் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். தொழுகை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நம்மளாம் விளங்கி வச்சிருக்கிறோம். ஏன்னு சொன்னா மற்ற கடமைகள் இந்த உலகத்தில் வைத்து கடமையாக்கப்பட்டது. தொழுகை மட்டும்தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிடத்தில் அழைத்து கடமையாக்கினான். அதிலும் 50 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினான். அடியார்களுடைய பலகீனத்தை அறிந்து 5 நேரமாக அது பின்னால் குறைக்கப்பட்டது. அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிற போது ஒருவர் 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுதார் அப்படின்னு சொன்னா அவர் தொழுதது 5 தான். ஆனால் அல்லாஹ் ஆரம்பத்தில் கடமையாக்கினான் அல்லவா 50 நேர தொழுகை. அதற்குரிய கூலியை அல்லாஹ் தருவான் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அதே போல இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி தருகிறார்கள். நம்மால 50 நேர தொழுகையை தொழ முடியாது. ஆனால் 50 ரக்காத்தை ஒரு நாள் தொழ முடியுமா முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நம்ம 50 ரக்காத்தா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை, முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா 5 நேர தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துக்கள் வித்ர் வாஜிப் இதை கணக்கிட்டாலே 46 ரக்காத்துகள் விடுகிறது. 46 ரக்காத்துகள். 4 ரக்காத் சுன்னத் தொழக்கூடிய வடமையுடையவர்களுக்கு, 2 ரக்காத் சுன்னத் தொழக்கூடிய வடமையுடையவர்களுக்கு ஒரு 6 ரக்காத் குறையும். லுஹருடைய முன் சுன்னத்து, அசருடைய முன் சுன்னத்து, இஷாவுடைய முன் சுன்னத்து 2 தொழுதாங்கன்னு சொன்னா இப்போ 40 ரக்காத் வந்துடும். தஹஜ்ஜுடைய தொழுகை 4 ரக்காத் தொழுதா அந்த 50 ரக்காத் பூர்த்தியாகிவிடும். 2 ரக்காத் சுன்னத் தொழக்கூடியவர்கள் தஹியத்துல் மஸ்ஜித், லுஹாவுடைய தொழுகை, மகரிபுக்கு பிறகு அதிகப்படியாக தொழக்கூடிய தொழுகை, இதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப இலகுவாக 50 ரக்காத்தை தொழ முடியும். ரமலானை எதிர்கொள்ள காத்திருக்கக்கூடிய நாம் இப்போது இருந்தே ஒரு நாளைக்கு 50 ரக்காத், அல்லாஹ்விற்கு 100 தடவை சஜிதா, அல்லாஹ்வோடு 100 தடவை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும். உருவாக்கி கொள்வதற்குண்டான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். ரமலான்ல இலகுவாக 5 தொழுகைகளை முன்பின் சுன்னத்தோடு நிதானமாக திருப்தியோடு தொழ முடியும். 50 வக்து தொழுகைக்கு பதிலாக 50 ரக்காத்துடைய பழக்கத்தை நாம் நம்மிடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது தொழுகைக்கான ஒரு பயிற்சி. அடுத்து உபரியான தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலத்தில் இரவு வணக்கத்தை கட்டாயமாக ஆக்கியிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இரவில் பாதியை 3 பகுதி அல்லது 3இல் 1 பகுதின்னு சொல்லி ரொம்ப நேரம் நின்று வணங்கினாங்க. கால்கள் வீங்கும் அளவுக்கு, சுரக்கும் அளவுக்கு வணங்கி கொண்டே இருந்தார்கள். இது ஒரு 12 மாதங்கள் இது கடமையாக இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் இலகுவாக ஆக்கினான். ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின்ஹு என்கிற வசனத்தின் மூலமாக நீங்கள் இயன்ற அளவு இரவு வணக்கத்தில் ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்லி. இயன்ற அளவு அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு குறைந்தபட்சம் 2 ரக்காத்தாவது தொழ வேண்டும். குறைந்தபட்சம் 2 ரக்காத். ஃபஜ்ருக்கு எழக்கூடிய பழக்கம் உடையவர்கள் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சா இந்த 2 ரக்காத்தை இலகுவாக நிறைவேற்ற விட முடியும். நன்கு குர்ஆனை அதிகம் மனனம் செய்தவர்கள் இன்னும் அதிகமாக தொழுகையில் குர்ஆனை ஓதி தொழ வேண்டும். இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இலகுவாக ஆக்கிறான். ரமலானை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாம் ரமலானில் சஹருடைய ஏற்பாட்டில் அதிக நேரத்தை செலவழித்து விடாமல் இரவு வணக்கத்திற்காக வேண்டி, தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி தொழுவதற்குண்டான பயிற்சியை இப்பொழுதிருந்தே எடுக்க வேண்டும். அப்போ நம்ம தொழுகணும் அப்படின்னு சொன்னா இப்ப இருந்தே அதுக்கு பயிற்சி எடுக்கணும். ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின்ஹு, இரவில் இயன்ற அளவு நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள்.
முதலாவது கடமையான தொழுகையை கட்டாயமாக நிறைவேற்றுவது, இரண்டாவது இரவு தொழுகையை கடைபிடிப்பது. இரவு வணக்கத்திற்காக வேண்டி ஒருவர் எழுப்பக்கூடிய தம்பதிகளுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாம இரவு தொழுகையில் ஈடுபடுவதோடு நம்முடைய துணையையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் இரவு தொழுகையில் ஈடுபடுவதற்கு ஆர்வப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக, நபி அவர்களுடைய துஆவுக்குரியவர்களாக ஆகிவிடுகிறோம். மூன்றாவது வாத்து ஜக்கா, ஜகாத்தை நிறைவேற்றுவது. ரமலானில் ஜக்காத்தை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது ஒரு வழமையில் நம்முடைய பழக்கத்தில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற நாட்களில் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளை விட ரமலானில் அதிகபட்சமான கூலி கிடைக்கும் என்கிற காரணத்தினால் ஜக்காத்தையும் ரமலானிலே கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம இடத்துல இருக்கிறது. தந்திரம் செய்வதோ ஏதாவது கொஞ்சம் கொடுத்து கடமையை கழிப்பதோ என்று இல்லாமல் முறையாக கணக்கிட வேண்டும். அப்படி கணக்கிட்டு கொடுக்கவில்லை என்றால் அதற்குண்டான தண்டனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. செல்வத்தை சேகரித்து அதை செலவழிக்கவில்லை, நற்காரியங்களில் ஜகாத்தை முறையாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை அல்லாஹ் நரக நெருப்பில் உருக்கி அவருடைய நெற்றியிலும் விலாப்புறங்களிலும் முதுகிலும் அதை ஊற்றி வேதனை செய்வான்னு சொல்லி குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே கவலை, கூடி பேசிக்கிட்டாங்க. இப்போ செல்வத்தை சேகரித்து செலவழிக்கவில்லை அப்படின்ற வசனம் இறங்கி இருக்கிறது. நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறோம், ஆனால் சேர்த்து வைக்கலாமா வைக்கக்கூடாதா? சேர்த்து வைக்கிறது அறவே கூடாதா? எவ்வளவு சேர்த்து வைக்க முடியும்? சேர்த்து வச்சு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளாகி விடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரே கவலை பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இவங்கெல்லாம் கவலையாக ஏதோ ஒரு விஷயத்தை தங்களுக்குள்ளாக பேசி கொண்டிருப்பதை அறிஞ்சு கேட்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன ஒரே பரபரப்பாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி வசனம் இறங்கி இருக்கிறது, நாம் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, எவ்வளவு சேர்க்க வேண்டும், சேர்ப்பது குற்றமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் கவலைப்படுறீங்க, நான் இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லி நபி அவர்கள்ட்ட போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. செல்வத்தை சேகரித்து செலவழிக்காதவர்களுக்கு இந்த தண்டனைன்னு சொல்லி வசனம் இறங்கி இருக்கிறது. இது சஹாபாக்களுக்கு மத்தியிலே, உங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே மன அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. இது பாரமாக தெரிகிறது. இந்த வசனத்தினுடைய கருத்துக்கள் மிக பாரமாக தெரிகிறது. சேர்க்கலாமா வேண்டாமா என்று தங்களுக்குள்ளாக அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நபி அவர்கள்ட்ட சொல்றாங்க. இப்போ நபி அவர்கள் சொல்றாங்க, இது செல்வத்தை சேகரிப்பதற்கு கூடுமா கூடாதா என்பதை விளக்கக்கூடிய வசனம் இல்லை. இது ஜகாத்தை முறையாக கொடுக்காதவர்களுக்கு உண்டான தண்டனை குறித்து சொல்லப்படுகிறது. ஒருவர் எவ்வளவு வேண்டுமானாலும் பொருளாதாரத்தை சேகரிக்க முடியும், ஆனால் அவர் அதற்குண்டான ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டால் அது அவருக்கு பாதுகாப்பானதாக, அந்த செல்வத்தை அது தூய்மைப்படுத்தியதாக ஆகிவிடும். ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கு எச்சரிக்கை குறித்துண்டான வசனம் இது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லி காண்பிச்சாங்க. ஆகையினால செல்வத்திற்குரிய முறையான அளவை கணக்கிட்டு அதற்குண்டான ஜக்காத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இதில் இந்த ரமலானுடைய மாதத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நான்காவது உபரியான தர்மம், வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் அழகிய கடனை கொடுங்கள். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா ஃபயுதாஇஃபஹு லஹு அலாஃபன் கதீரா, அல்லாஹ்விற்காக அழகிய கடனை கொடுக்கக்கூடியவர் யார், அல்லாஹ் அதற்காக அவருக்கு பன்மடங்காக அதை ஆக்கி தருகிறான் என்கிற ஒரு வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி கடன் கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் கடன் கொடுப்பது என்கிற வெளிரகமான அர்த்தத்தையும் கொள்ளப்படுகிறது. இதற்குண்டான உள் அர்த்தம் தான தர்மம் செய்வது என்கிற கருத்தும் இருக்கிறது. இரண்டு கருத்தும் இருக்கிறது. வெளிரங்கமான அழகிய கடன், இப்போ மக்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து உதவுவது ஒரு அழகிய விஷயம் என்கிற அடிப்படையில் பல இடங்களில் பைத்துல் மால் ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்கு வட்டியில்லா கடன் விநியோகம் செய்யப்படுவது நாம் பார்க்கிறோம். வட்டியில்லா கடன் விநியோகம் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது பாராட்ட தகுந்த ஒரு விஷயம், மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். இவ்வாறு கடன் கொடுத்து உதவுவது என்பது நன்மையை அபரிவிதமாக பெற்று தரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடன் கொடுத்து உதவுவது சம்பந்தமாக, ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு கடன் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடன் திரும்ப அவருக்கு வரும் வரை அவருக்கு சதக்கா செய்த நன்மையை எழுதி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவருக்கு சதக்கா செய்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கிறது, கொடுத்த கடன் திரும்ப வரும் வரை. இப்போ கடன் கொடுத்து உதவுவது என்பது சதக்கா செய்வதற்குரிய நன்மையை பெற்று தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் மேராஜ் பயணம் சென்றிருக்கும் போது சதக்காவிற்கு 10 மடங்கு கூலி இருக்கிறது,
கடன் கொடுத்து உதவுவதற்கு 18 மடங்கு கூலி இருக்கிறது என்பதாக சொர்க்க வாசலில் எழுதப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன் சொல்லி நபி அவர்கள் சொல்றாங்க. இதை பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு, கடன் கொடுப்பதற்கு இவ்வளவு நன்மை எழுதப்பட்டிருக்கிறதே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யாசகம் கேட்கக்கூடிய ஒருவர் அவரிடத்தில் பணம் இருக்கவே கேட்கிறார், கடன் கேட்கக்கூடிய ஒருவர் அவருக்கு தேவை இருக்கும்போது மட்டும்தான் கேட்கிறாருன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இப்போ இது அந்த வசனத்திற்கு கடன் என்கிற அர்த்தத்தை வைக்கும்போது கடன் கொடுத்து உதவுவதற்கு உண்டான சிறப்புகள். சஹாபாக்கள் இந்த வசனத்தை அணுகுகிற ஒரு விதத்தை பற்றி நாம் அவருடைய சரிதைகளை படிக்க முடிகிறது. இந்த மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹசனா என்கிற ஆயத்து இறங்கிய போது அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ்வுக்கு கடனுடைய எந்த தேவையுமே இல்லை, அப்படி கடனை விட்டும் தூய்மையான கடனுடைய தேவை இல்லாத அல்லாஹ் கடனை கேட்கிறானா, கடன் இதனுடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நபி அவர்களிடத்தில் கேட்கிறாங்க. இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க நாடுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, எனக்கு 2 தோட்டங்கள் இருக்கிறது, 2 தோட்டத்தையும் நான் அல்லாஹ்விற்காக கடன் கொடுத்து விடுகிறேன், அல்லாஹ்வுடைய இந்த பொருத்தத்திற்காக வேண்டி செலவழிக்க நான் உங்களிடத்தில் உறுதி கொடுக்கிறேன்னு சொல்லி நபி அவருடைய கரம் பற்றி சொன்னாங்க. இப்போ நபி அவர்கள் சொன்னாங்க, ஒன்றை மற்றும் நீங்க கொடுங்க, இன்னொன்று உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய குடும்ப தேவைக்காக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் அல்லவா, அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு செய்தி வந்து விட்டால் அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லவா. அவங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நான் இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அனைத்தையும் என்னுடைய தேவைக்கு போக மீதி அனைத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக நான் செலவு செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு தோட்டத்திலும் 600 பேரித்த மரங்கள் இருந்தன. 600 பேரித்த மரத்தினுடைய பலனையும் மக்களுக்காக நான் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி அழகிய கடனை கொடுப்பது என்பது அவனுடைய பொருத்தத்தை நாடி பிறருக்கு தேவை ஏற்படும் போது கடனுதவி செய்வதும், பிறருடைய வறுமையை போக்குவதற்காக வேண்டி தாராளமான முறையில் தன்னுடைய செல்வத்தை செலவழிப்பதும் இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் முறையாக ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும், தேவைப்படுகிறவர்களுக்கு அதிகமாக வாரி வழங்கவும் வேண்டும். ஒமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ், ஒமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ். நீங்கள் எதை செலவு செய்தாலும், எந்த நல்ல விஷயங்களை செய்தாலும் அதற்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அதற்குரிய கூலியை சிறந்ததாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகின்றான், வல நஜ்ஸியன்னஹும் அஹ்ஸனல்லதி கானூ யஅமலூன், நீங்கள் செய்தவைகளுக்கு மிக அழகானதை அல்லாஹ் உங்களுக்கு பகரமாக கூலியாக கொடுப்பான் என்று சொல்லுகிறான். இப்போ நாம் எதை செய்தாலும் அல்லாஹ் சிறந்த ஒரு கூலியை நமக்காக வேண்டி ஏற்படுத்தி தருவான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்கிற ஒரு எண்ணத்தை நாம் ரமலானில் கொள்ள வேண்டும். ரமலானை அடைய இருக்கிற நாம் அந்த எண்ணத்தோடு ரமலானை அணுக வேண்டும். அப்படி அணுகிற போது சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் விடாமல் செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மரண தருவாயில் இருக்கக்கூடிய மரணம் அடையக்கூடிய ஒவ்வொருவரும் கை சேதப்படுவார்கள். அவர் நல்லவராக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி கவலைப்படுவார்னு சொன்னாங்க. நல்ல மனிதர் இன்னும் கொஞ்சம் நன்மை அதிகமாக செய்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கை சேதப்படுவார். பாவியான ஒருவர் அவகாசம் இருக்கும் போதே நாம் பாவ மன்னிப்பை தேடி இருக்க வேண்டுமே, நம்ம பாவ மன்னிப்பு தேடி நல்லவர்களாக மாறி இருக்க வேண்டுமேன்னு சொல்லி கை சேதப்படுவாங்க. இப்போ கை சேதப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து விடாமல் செய்ய வேண்டும். நபி அவர்கள் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன, நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அற்பமாக கருதிவிட வேண்டாம். உங்களுடைய சகோதரை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பாக இருந்தாலும் சரி, அதையும் கூட நீங்கள் அற்பமாக கருதிவிட வேண்டாம். எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து விட வேண்டும். அத்துணையும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது, நாம் அல்லாஹ்விடத்திலே கண்டுகொள்ள முடியும் என்று நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இஸ்திக்ஃபார் செய்வது. பொதுவாக ரமலான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கென்றே இருக்கக்கூடியது. அதில் அதிகமாக பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட செயல்பாடுகளில் உள்ளது என்பதை நாம் அறிவோம். நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் நான் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன், நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு கடந்த காலத்தையும் சரி செய்யும், வருங்காலத்தையும் சரி செய்யும். கடந்த காலத்தினுடைய எல்லா வகையான தீமைகளையும் நம்மிடத்திலிருந்து அழிக்கும், வருங்காலத்தில் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு அது ஒரு தூண்டுகோலாக அமையும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, உன்னுடைய பாவத்தை மரணம் வரை உன்னுடைய கண் முன்னே நிறுத்தி வைத்து விடு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அதை நினைச்சு பார்த்துட்டே இருந்தால் தான் அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க முடியும், அதிலிருந்து மீட்சி பெற முடியும். உன்னுடைய நன்மையை நீ மறந்துவிடு, நீ செய்த நன்மையை மறந்துவிடு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருபோதும் மறக்காத ஒருவன் அதனை பதிவு செய்து கொண்டிருக்கிறான்.
ஒருபோதும் மறக்காத ஒருவன் அதனை பதிவு செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே நன்மையை நீ மறந்துவிடு, பாவத்தை நினைவில் வைத்து அதற்காக நீ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருன்னு சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிகுந்த மன்னிப்பாளவன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் மன்னிக்கக்கூடியவன். குர்ஆனிலே மன்னிப்பை பற்றி சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அவன் மன்னிப்பவன், இரக்கமுடையவன், அவன் மன்னிப்பவன், இரக்கமுடையவன் என்பதை சேர்த்துத்தான் அதிகமாக சொல்லியிருக்கிறான். ஒரு இடத்தில் வஹுவல் கஃபூருல் வதூத், அவன் மன்னிப்பவனும் நேசிக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறான். அறிஞர் பெருமக்கள் இது இரண்டையும் இணைத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் பாவம் செய்து விட்டு அவனிடத்திலே மன்னிப்பு தேடினால் மன்னிக்கிறான், அவர்களை பிரியவும் படுகிறான், அவர்களை நேசிக்கவும் செய்கிறான், பிரியப்படுகிறான். அடியார்களை பொறுத்தவரை அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவாங்க. ஆனால் பிரியப்படுவாங்களான்னு சொன்னால் பிரியப்பட மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஏதாவது இடைஞ்சல் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார், ஆனால் அதை அவர் உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை ஒருவர் பாவம் செய்து விட்டார், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கவும் செய்வான், அவரை பிரியப்படவும் செய்வான். ஆகையினால அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக ஈரோலக நற்பலன்களையும் விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஆகவே இந்த விஷயங்களோ, இந்த சூரா முஸ்ஸமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 6 விஷயங்கள், கடமையான தொழுகை, உபரியான தொழுகை, கடமையான ஜக்காத், உபரியான தான தர்மங்கள், நாம் நம்முடைய மறுமைக்காக வேண்டி நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம், முற்படுத்தி வைக்கக்கூடியதற்கு கண்டிப்பாக கூலி உண்டு என்கிற நம்பிக்கை, பாவ மன்னிப்பு, இந்த 6 விஷயங்களோடு ரமலானை நாம் அடைகிற போது இதை 6 விஷயங்களை மையமாக வைத்து ரமலானை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அதை பிரயோஜனமானதாக, திருப்திகரமானதாக அமைத்துக் கொள்ள முடியும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அடைந்து அமல் செய்வதற்குண்டான முழுமையான நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக கொடுத்து உதவுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் கொடுக்கக்கூடிய அனைத்திற்கும் நிரப்பமான நற்கூலிகளை தந்தருள்வானாக. ஆமீன். حبيب الله رسول الله إمام المرسلين